கடலிலே அலை வேகமாக அடித்து வருகிறது. ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த அலை அடித்துக் கொண்டே இருக்கிறது. கடலினுடைய அடுத்த அலை எழும்ப வேண்டும் என்று சொல்லி தண்ணீர் உள் வாங்குகிறதான போது அலை அதோடு கூட முடிந்து விட்டது என்று சொல்லி அர்த்தமல்ல. மறுபடியும் ஒரு புதிதான ஒரு அலை வேகமாக எழும்பி கடந்து வருகிறதாக இருக்கிறது. அதே போலதான் தேவனுடையதான கிருபை, தேவனுடையதான இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிதாகவும் முடிவற்றதாகவும் அது கடந்து வருகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைகளில் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறதான தேவன் அவர். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆகாயத்து பறவைகளுக்கும் வாழ்கிறதான மிருக ஜீவன்களுக்கும் இந்த பரமபிதா பிழைப்பூட்டுகிறதான போது அவருடைய நோக்கத்தோடும் அவருடைய சித்தத்தோடும் உருவாக்கினதான நம்மை எந்த அளவிற்கு நம் மீது இரக்கம் காண்பித்து நம்மை போஷித்து நம்மை வழிநடத்துகிறதான ஒரு நல்ல தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். அவருடைய இரக்கம் காலைதோறும் புதிதாகிறதாக இருக்கிறது.